வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நேற்று பட்ஜெட் வந்து நிறைய நம்ம பேசிட்டோம். அதில் முக்கியமான விஷயம், நேற்று நள்ளிரவில் ஜாக்டோ ஜியோ வர 23ஆம் தேதியிலிருந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து தீவிரப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு ஆட்சி வந்து முடிவுக்கு வரும்போது, அதாவது முடியும் போது இந்த மாதிரி போராட்டங்கள் நடப்பது இயற்கை. அதுவும் நீங்கள் வந்து சலுகைகளையும் அவங்க சொன்ன விஷயத்தை செய்யலைன்னா இன்னும் அதிகமாக போராட்டம் நடக்கும். சாதாரண மக்கள், பரந்தூர் மக்கள், இல்லை மற்ற விஷயத்துக்காக பட்டா வேண்டி விண்ணப்பம், இல்லை குடிநீர் வேண்டி அந்த போராட்டம், இதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிடலாம், ஏமாற்றலாம். அரசு ஊழியர்களை ஏமாற்றுவது கஷ்டம். ஏன்னா அரசு ஊழியர்கள் தான் அரசின் அச்சாணிகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படின்னா 2026 ஜெயிக்கலாம்னு நினைக்கும் போது அவர்களுக்கு மிகப்பெரிய பேரிடி பல வந்துட்டு இருந்தாலும் அதில் முக்கியமானது அரசு ஊழியர் பிரச்சனை. அரசு ஊழியர் மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிக்க முடியுமாங்க அப்படின்லாம் கேட்கலாம். ஆனால் அரசு ஊழியர்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆளுகின்றவர்களுக்கு தெரியும். கடந்த காலத்தில் பண்ணியும் காட்டியிருக்காங்க. சரி, 23ஆம் தேதியிலிருந்து இவர்கள் அழைக்கக்கூடிய போராட்டம் ஒரு பக்கம், இதை பற்றி பேசுகிறதா? இல்லை வந்து முதலமைச்சர் வந்து நேற்று வந்து பட்ஜெட் வந்து எல்இடி திரைகளில் ஒளிபரப்பப்படும்னாரு. நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா காலத்திலிருந்து கலைஞர் அவர்களுக்கு தோன்றாத ஒரு ஞானமாக? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கலைஞர் அவர்கள் எவ்வளோ பெரிய அறிஞர். அவர் வந்து எல்இடி திரையில் வச்சு அவர் வந்து போட்டிருக்க மாட்டாரா? ஏன் அவர் எல்இடி திரையெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சாரு? ஏன்னா அப்போ வந்து கலைஞர் காலத்தில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் இதெல்லாம் பெருசாக இல்லை. இன்னைக்கு எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. எல்லார் கையிலையும் மொபைல் இருந்தும் எதுக்குங்க வந்து எல்இடி திரையில் போட்டு காட்டுறாங்க? அப்போ வந்து தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்குது. எப்படி? எல்லாருக்கும் உரிமை தொகை அப்படின்னு சொல்ல போகிறார் போலகுது. பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்ல போகிறார் போலகுது. இனிமேல் யாருமே தமிழ்நாட்டில் வந்து பட்டினியில் இருக்கக்கூடாதுப்பா, எல்லாருக்கும் உணவு அப்படின்னு சொல்ல போகிறார் போலகுது. பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு போலகுது. இப்படி பல விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கணுங்க இல்லைங்க. மக்கள் அதிர்ந்து போகிற மாதிரி இருக்கணும். அதை கேட்டவொன்னா மக்கள்லாம், டிராஃபிக்கில் போகிறவங்களாம் வண்டியெலாம் நிறுத்திட்டு ஐயோ சூப்பர் அறிவிப்பு, இப்படி ஒரு முதல்வரையும் நாங்கள் பார்க்கல, எலெக்ஷனே வேணாம்பா, இவர் தான்ப்பா முதல்வர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். இவர் தான்ப்பா உதயநிதி, ஐயோ இளைஞர்களின் எழுச்சி நாயகனுடைய உதயநிதி அவர்கள் சொன்னாருங்க, செஞ்சாருங்க. என்னங்க சொன்னார்? விளையாட்டுத்துறையை மேம்படுத்த எல்லா ஊர்லேயும் நாங்கள் வந்து மைதானம் அமைக்கிறோன்னு சொன்னார். அமைச்சிட்டாருப்பா. எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காருப்பா. இதுதாங்க திராவிட மாடல் அப்படின்னு பெருமைப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அங்கே பார்த்தா ஒரு இதில் நம்ம வேறு எல்இடி திரையில் சீமான் பேசிகிட்டு இருக்காரு. என்னங்க தங்கம் தென்னரசு வந்து வேறு மாதிரி ஆகிட்டாரே, ஒருவேளை தெரியலையா, ஒருவேளை சூரிய ஒளியில் ஏதோ மங்கி போச்சா அப்படின்னு பார்த்தா, இல்லைங்க சீமான் தானங்க பேசிகிட்டு இருக்காரு. என்னங்க அது பட்ஜெட்டுக்கு சீமானுக்கு என்னங்க சம்மந்தம்? ஒருவேளை பட்ஜெட்டுக்கு கருத்து சொல்கிறாரு. அப்படி இருந்தால் கூட சீமான் வரமாட்டாரேங்க. ஏன்னா இப்போ கலைஞர் தொலைக்காட்சியில் எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய பொதுக்கூட்டத்தை காட்ட மாட்டாங்களே, என்னங்க இது கன்ஃபியூஷன் ஆகுது? என்ன இல்லைங்க சீமான் தான். என்னங்க ஆச்சு அப்படின்னா டெக்னிக்கல் ஃபால்ட்டா? இது சிஎம்க்கு தெரியுமா? அது தெரியாதுங்க, அதுக்குள்ளே நாங்கள் மாற்றிடுவோங்க. என்னங்க திராவிட மாடல்? ஒன்றுமே புரியல. கொஞ்சம் யோசனை பாருங்க. எல்இடி திரையை வச்சு போட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோ போராட்டம். சரி, ஜாக்டோ ஜியோ மட்டும் போராட்டமா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லைங்க. நம்ம இவங்க அது வேறு என்னது, சத்துணவு ஊழியர்கள், அவங்களும் போராட்டம். ஐயோ அதுக்கப்புறம் இன்னொரு 20 நாளில் டாஸ்மார்க் போராட்டத்தை அவங்களும் போராட்டமா? ஆமாம் சார், அவங்களும் போராட்டம். ஐயோ எப்படி இதை திமுக சமாளிக்கும்? அதாவது ஒரு கமிட்டி போட்டு ஏழை மக்களை ஏமாற்றலாம். ஆனால் அந்த கமிட்டி போட்டால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய, கமிட்டியை பற்றி நன்கு அறிந்த, கமிட்டியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா அது வந்து மாட்டிக்குவீங்க. அவ்வளோதான். என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒன்று பண்ணி 10 வருஷம் ஆச்சு, ஏதோ ஒன்று பண்ணி வந்துடணும்பா. என்ன நம்ம பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. ஆட்சிக்கு வந்தோன்னே தான் புரியுது ஒன்றுமே பண்ண முடியாது. அதையும் தாண்டி உதயச்சந்திரன் அவர்கள் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் சொல்லியிருக்காரு, நிதியை வந்து சூப்பராக நாங்கள் வந்து கையாண்டுட்ருக்கோன்ட்டு. நமக்கு ஒன்றுமே புரியல. எங்கப்பா நிதியை கையாண்டிங்க? ஒன்றுமே சரி. நமக்கு இந்த பெருசாக கணக்கெல்லாம் தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எவ்வளோ கடன் வாங்கினீங்க, நீங்கள் இப்போ எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, ரைட்? இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. இன்னொன்று குறிப்பாக, ஒரு ஆட்சி அப்படிங்கிறது வந்து மக்களுக்கான அந்த சொல்லியிருக்காங்கல்ல, இவங்க சொன்னாங்கல்ல, வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அதற்கு மட்டுமே 1 ரூபாவில் 34 காசு இவங்க சொன்ன வாக்குறுதிக்காக செயல்படுத்துகிறாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் ஓய்வூதியம் அதெல்லாம் ரைட் இருந்துட்டு போட்டோம். நம்ம என்ன கேட்குறோம்? ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு இவங்க சாலை போடுறது, கட்டுமானம், இதுக்கெல்லாம் செலவழிக்கிற தொகை வெறும் 3 ரூபா. 1 ரூபாவில் வெறும் 3 காசு, மற்ற எல்லாமே போயிடுச்சு. நம்ம என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, எப்படி நீங்கள் கட்டமைப்பை மேம்படுத்துவீங்க? மேம்படுத்த முடியாதே.
அப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே பணத்தை கொண்டு வந்துடணும். பணத்தை உள்ளே கொண்டு வரதுக்கு உங்களுக்கு திட்டங்களே இல்லையே. சரி, இதாவது விடுங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு திட்டம், அதாவது வந்து விமான நிலையம் வந்து ராமேஸ்வரத்தில் அமைக்கிறோன்னு. நம்ம ஒன்றும் புரியல. விமான நிலையங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானேங்க, ஸ்டேட்டுக்கு எப்போங்க வந்தது? ஒருவேளை ஸ்டேட்டுக்கு மாற்றிட்டாங்களோ? எப்படி கல்வி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டாங்களோ அதே மாதிரி இதை மாற்றிட்டாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஒன்றும் நமக்கு புரியவே இல்லை. எப்படி இதெல்லாம் அறிவிக்கிறாங்க? சும்மா அறிவிப்போம், மெட்ரோ திட்டங்கள், அந்த திட்டம், அப்படி என்னென்னமோ அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஒன்றும் புரியவே இல்லை. இது இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம். ஜாக்டோ ஜியோ போராட்டம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறது ஒரு 12 லட்சம் பேர் இருக்காங்க சார். அவங்க வீடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 லட்சம் பேர் இருப்பாங்கன்ட்டு. அவங்க தான் சார் உங்களுக்கு வந்து இதில் உட்கார போகிறாங்க. எங்கே? உங்களுக்கு தேர்தல் பணிகளில் அவர்கள் தான் உள்ளே உட்காந்துருப்பாங்க. அதையும் தாண்டி அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு விவோ ஆஃபீஸு இல்லை ஒரு தாலுகா ஆஃபீஸு எந்த அளவில் பட்டாமா எங்கே வேணால் போங்களேன். இப்போ ஏழை மக்கள்லாம் போவாங்க, நடுத்தர மக்கள் எல்லாம் போவாங்க. அப்போ அங்கே போகும்போது 1000 ரூபா வந்து உரிமை தொகை கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து திமுகலாம் கொடுக்க முடியாதுங்க. எங்களுக்கே பணம் கொடுக்க முடியல, உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இது ஆட்சியாது? என்னங்க சொல்கிறீங்க? ஏமா எவ்வளோ ஊழல் தெரியுமா நடந்துட்டுருக்குது? ரேஷன் கடை ஊழியர்லேருந்து ஒவ்வொரு ஊழியரும் பொதுமக்களுடன் பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் பேசுனா அது வேறு. இங்கே அரசு ஊழியர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டா மாறுதல்லேருந்து விஓ சர்டிஃபிகேட்லேருந்து பிறப்பு இறப்பு சர்டிஃபிகேட், பிறப்பு இறப்புன்னு ஞாபகத்து வருது. இங்கே முறைகேடு. 10 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் சுகாதார அலுவலர்கள் காலி பணியிடங்களை நிரப்பாததால் மற்றொரு சர்ச்சை. 10 ஆண்டுகளாக ஒரே இடத்துல இருக்காங்களா? இருக்க முடியாத. இருக்காங்க சார். தகுதி இல்லாதவர்கள் நியமனம். சென்னை மாநகராட்சியில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் ஒரே ஆண்டில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சுகாதார ஆய்வாளர்கள் அலுவலர்கள் பணியாற்றும் நிலை தொடர்கிறது. இதனால் மன அழுத்தம் ஏற்பட்டு தங்களால் சரியாக பணியாற்ற முடியவில்லை என்று அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக சுகாதார அலுவலர்கள் உள்ளனர். இதில் 3 மண்டலங்களில் மட்டுமே நிர்வாகம் தெரிந்த சுகாதார நியமனம், மற்ற மண்டலங்கள் நியமித்த டாக்டர்களுக்கு நிர்வாகம் தெரியவில்லை. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஏற்கனவே மாநகராட்சி உங்களுக்கு தெரியும் 5000 கோடி கடனில் இருக்குது. இந்த அந்த அழகு அந்த கழிப்பறையை மேம்படுத்துகிறோன்னு அது ஒரு டெண்டர் விட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இப்போ இது நம்ம 4-5 பீச்சை வந்து நாங்கள் புனரமைப்பு பண்ணுறோன்னு அதில் வந்து தனியாருக்கு விட்டுட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அரசு ஊழியர்களுக்கு தெரியாதா? நீங்கள் வந்து பணத்தை விரயம் பண்ணுறீங்கன்னு அரசு ஊழியர்களுக்கு தெரியுமா தெரியாதா? டாஸ்மார்க்கில் இவ்வளோ வருமானம் வெளிநபர்கள் தனிநபர்களுக்கு போதுங்கிறது அரசு ஊழியர்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க கேட்குறாங்க. இதையும் தாண்டி லீவ் சரண்டர்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க. இந்த லீவ் சரண்டர் அப்படிங்கிறது 2026 அமலுக்கு வரும். ஏங்க இவ்வளோ நாளாக கொடுக்கல, இப்போலேருந்து அமலுக்கு வரும்? 2025ன்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன 2026? 2026 ஏப்ரல் வரும்போது உங்களுக்கு வந்து இது வந்துடும், தேர்தல் வந்துடும். அப்போ வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். அப்போ நீங்கள் எந்த திட்டங்களையும் செயல்படுத்த முடியாது. அப்போ அந்த ஜிஓ வேஸ்ட். அதாவது நீங்கள் லீவ் சரண்டருங்கிறது கொடுத்துருக்கவே வேணாம். இது தப்பு இல்லைங்க. அது அவங்க புரியாது. அவங்களுக்கு லீவ் சரண்டர் கொடுத்துட்டு அந்த லீவ் சரண்டருடைய பலன்களை அனுபவிக்க முடியாது. நம்ம சொல்கிறோம்ல பாசிசம் பாயாசம்னு, இதே மாதிரி தான் மோடி வந்து பெண்களுக்கு நாங்கள் 33% இடஒதுக்கீடு கொடுத்து விட்டோம் நாடாளுமன்றத்தில்னாரு. எப்போங்க அமலுக்கு வருதுன்னா 2031 வருதுங்கிறாரு. 2031 மோடி முதல்ல பிரதமராக இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது என்ன கதை? இது யார் வேணால் சொல்லாமே. யாராவது கட்சி ஆரம்பிக்கிற விஜய் சொல்லலாம்ல, 2050 வந்து எல்லாருக்கும் நாங்கள் 5000 ரூபா பணம் கொடுக்க போகிறோம் மகளிருக்கு. சொல்ல வேண்டியது தான். 2050 ஆட்சியில் நம்ம இருக்கணும். எதை வேணால் சொல்ல வேண்டியதானே. இது என்ன இது கான்செப்ட்? அப்போ எனக்கு புரியவே இல்லை. இது வந்து பெரும்பாலான ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், சூப்பரான வீடு, அருமையான வீடு கட்டியிருக்கீங்க, கரெக்ட். அந்த வீடை கட்டுறதுக்கு வெளியிலேருந்து கடன் வாங்கி கட்டினீங்கன்னா அந்த கடனை அடைப்பது யார்? நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வரும்போது மூலதனங்கள் பெருக்கப்படும். நீங்கள் பெருக்கவே இல்லையா? இப்போ அரசு ஊழியர்கள் 23ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டம், ரைட்டு. ஏற்கனவே நீங்கள் போராட்டம் நடத்தக்கூடாது அரசு ஊழியர்லாம் சுற்றறிக்கையெல்லாம் அனுப்புனீங்க. இப்போ இன்னும் பெருசாக போகுது. 23ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிட்டாங்க. இது இப்படியே நிற்காதுங்க. 30ஆம் தேதியிலேருந்து இன்னும் வலுவாக. அப்போ வந்து அரசு ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்தம் ஏற்பட்டு ஏற்கனவே 2 லட்சம் பேர் ஒரே நாளில் வந்து அவங்க வந்து வேலைக்கு வராதனால நிறையா ஸ்கூலில் வேலையே நடக்கலை. இப்போ காலை உணவு வந்து பல ஸ்கூலில் வீணாக போச்சுன்னா செய்தி பார்த்தோம். இப்போ இந்த அரசு ஊழியர்கள் போராட்டத்தை நீங்கள் எப்படி அடக்க ஒடுக்குவீங்க? மற்ற ஆட்கள் மாதிரி நீங்கள் அரசு ஊழியரை டீல் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த ஆசிரியர்கள் மேலே கை வச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. சிந்தாதிரிப்பேட்டையில் அது ஒரு பெரிய விஷயமாச்சு. அப்போ அரசு ஊழியர்களை டீல் பண்ணுவதுக்கு இனிமேல் அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் நீங்கள் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டால் தான் ஒத்துக்குவாங்க. அப்படியே இன்னொன்று சொல்கிறோம், சரி அப்படியே நீங்கள் லீவ் சரண்டர் ரொம்ப போராட்டம் நடத்துதுப்பா,
இந்த லீவ் சரண்டரை கொடுத்துருவோம், இப்போவே கொடுத்துருவோம் நினச்சா, ஏங்க சொல்கிறதே சொல்கிறீங்க 26ன்னு சொல்லிட்டீங்க, 25ன்னு சொல்லாமல் இப்போ நாங்கள் கேட்டவுடனே சொல்கிறீங்களாங்கிற கேள்வி வருமா வராதா? அப்போ அங்கேயும் நீங்கள் பிரச்சனை, இனிமேல் கொடுத்தாலும் மாட்டிக்குவீங்க. அது திமுக நன்றாக தெரியும். திராவிட மாடலை வந்து வெளுத்து விட்டதுன்னே சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திடீர் இன்னொரு செய்தி வருது. அந்த நம்ம பேர் என்னது வீடியோ ஓடிட்டு இருக்குது, எங்கே எல்லா இடத்துலையும் வந்து சிஎம் வந்து அந்த ஃபோட்டோ போட்டு இது இந்த பட்ஜெட்டு, எங்கள் பட்ஜெட்டு வந்து யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, லைவு எல்லாத்துலேயும் பார்க்கலாம். எதுக்கு இந்த வெளியில் போடுறாங்க? வெளியில் போடுறாங்கன்னா அடிக்க வேண்டியதான். உனக்கு புரியுது எதுக்கு போடுறாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். யார் பார்க்குறா? இப்போ சமூக ஊடகங்களில் என்ன போடுறாங்க? அந்த பெரிய பேனர் இருக்குது, அங்கே எல்லாம் வந்து சேர்லாம் போட்டிருக்காங்க, யாருமே உட்காரல. சில இடத்துல அந்த சேர் மட்டும் போட்டிருக்காங்க. சார் ரொம்ப கோவம் வருது. என்ன நினச்சிட்ருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களை? இவ்வளவு ஒரு பக்கம் நிதி இல்லை, இதுக்கெல்லாம் யாருங்க காசு கொடுக்கறது? எல்இடி திரைக்கு ஒரு வாடகை, மக்களே உட்காரலாம். அங்கே ஒரு சாமியானா போட்டு நீர்மோர் பந்தல் எதாவது வச்சா கூட மக்கள் இளைப்பாருவாங்க சார். இப்போ அரசு சார்பில் அன்றைக்கி வச்சுருக்கலாம்ல. இந்த அமௌண்ட்டுக்கு இளநீர், மோர், தர்பூசணி இதெல்லாம் கொடுத்துருந்தா மக்கள் திராவிட மாடல்னு போட்டு பண்ணுங்களேன் சார். அதை விட்டுட்டு இது என்ன சார்? இது எனக்கு ஒரு புரியவே இல்லை. அதில் பார்த்தா சீமானுடைய இது ஓடுது, டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்கிறீங்க. அப்போ சிஎம்முடைய அரசு பணத்தில் வந்து சீமான் வந்து புகழ் வெளிச்சம் பெறுகிறார். இந்த சிஎம் விரும்புவாரா? எப்படி இதை அலோவ் பண்ணுறாங்க? யார் இந்த ஐடியாலாம் கொடுக்குறது உங்களுக்கு? இதே மாதிரி நிறைய ஐடியா அவங்க இப்போ நிறைய ஐடியா டிப்போ இவங்க நீங்கள் பாருங்களேன், பயங்கரமான ஐடியா டிப்போ. இவங்கள மாதிரி ஒரு ஐடியா டிப்போ யாருமே இருக்க மாட்டாது. அந்த மாதிரி நிறைய ஐடியா டிப்போலாம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறதுங்க, அரசை நடத்துவதற்கு அப்படிங்கிறது நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது. நீங்கள் நிர்வாகத்திறன் இல்லைனா கூட ஐஏஎஸ் ஆஃபீஸரை கேட்கலாம், என்னங்க இப்போ என்ன சிக்கல்னா, எந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கரெக்டாக சொல்லணுமோ அந்த ஐஏஎஸ் அதிகாரி இல்லாமல் ஒரு அதிகாரிகள் ஆட்சி நடக்குது. அந்த அதிகாரிகள் ஆட்சியில் என்னென்னா, சீஃப் செக்ரட்டரியை வந்து உயர்நீதிமன்றம் வாங்க உங்களை சில விஷயம் கேட்கணும்னு சொன்னால் ஈஸியாக போய் முடிச்சிருக்க வேண்டிய வேலையில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு நைட்டோட நைட்டாக 40 லட்ச ரூபா செலவு பண்ணி நீங்கள் வந்து உயர்நீதிமன்றம் உங்களை ஆஜராக சொல்லியிருக்கல, அப்படி ஆஜராகுங்கிறாங்க. ஒரு தலைமைச் செயலாளர் உயர்நீதிமன்றத்தில் போய் பதில் சொல்ல மனம் இல்லாமல் உச்சநீதிமன்றம் போய் பதில் சொல்கிற உயர்நீதிமன்றம் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டே வாங்க போனாங்க. ஸ்டே கேன்சல் ஆகிடுச்சு. போய் ஆஜராகிறார். அதுக்காக 40 லட்ச ரூபா நம்ம பணம். ஒரு பக்கம் ஆளுநர் தனியாக செலவு அளிக்கிறாரு. கொஞ்சம் யோசனை பாருங்கள், ஆளுநர் மாளிகை அப்படி ஒரு செலவு, மாநகராட்சி இப்படி ஒரு செலவு, திராவிட மாடல் இப்படி ஒரு செலவு. கேட்டால் திராவிட மாடலும் பிஜேபியும் 2 பேரும் சண்டை போட்டுக்குவீங்க. அப்பா நீங்களும் செலவு பண்ணுறீங்க. இப்போ 2 பேரும் ஒன்று தானே, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்குறது? மக்கள் ஒரு பெரிய வருவான ஆப் இருக்குது பாருங்கள், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. திராவிட மாடல் இவங்க சொல்கிற உருட்டுகள் எல்லாம் வெளியே தொடங்கிட்டேன். முதல்ல நான் பட்ஜெட் போகிறதுக்கு முன்னாடியே சொன்னோம், நீங்கள் எழுதி நம்ம பதிவை பாருங்கள். காசு எல்லாம் எப்படி சார் பண்ணுவீங்க? நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், காசு இருக்கணும்ல சார். கடன் வாங்கி யார் வேணால் பண்ணிட்டு போகலாம் சார். இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் பொருளாதாரம் அதிகமாக சிறந்து ஜிடிபி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் இது மகாராஷ்டிரா சொல்லிடலாம். அப்படி ஜிடிபி இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, நீங்கள் சொன்ன அடிமை ஆண்ட ஷெண்டே ஆண்ட மகாராஷ்டிரா, அதுக்கு முன்னாடி உத்தவ் தாக்கரே உங்கள் கூட்டணி கட்சி ஆண்ட மகாராஷ்டிரா கடன் கம்மியாக வாங்குது சார். நீங்கள் தான் சார் கடனில் ஃபஸ்ட்டு இருக்கீங்க. இந்தியாவில் கடன் வாங்குறதுல முதல் மாநிலம் நீங்கள் தான். என்ன வந்து தமிழ்நாட்டை மேம்படுத்திட்டீங்க? ஒன்றும் புரியலையே. என்ன டெஸ்லா கார் வந்து தமிழ்நாட்டில் தான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னாங்களா? டெல்லியில் ஓப்பன் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணாங்க. என்ன நீங்கள் கதை விட்றீங்க? எங்கே வந்து முதலீட்டாளர்கள் உங்கள்கிட்ட வந்து ஓடி வராங்க? சாம்சங் பிரச்சனையில் எந்த முதலீட்டாளர்கள் உங்களுக்கு பிரச்சனைக்கு வராங்க? டன்னில் பேர பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது கால் சென்டர் வச்சுக்கக்கூடியவங்களாம் எப்படிங்க ஃபாரின்லேருந்து வருவாங்க? இது எதுவுமே தெரியாது எங்கள்கிட்ட கதை விட்டுட்ருக்கீங்க. மறுபடியும் சொல்கிறோம்ல, இந்த திராவிட மாடல் உருட்டை பற்றி நம்ம பேசினா பெரும்பாலான இவங்கெல்லாம் போட மாட்டாங்க. யார்? பெரும்பாலான மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்மகிட்ட நிறைய பேர் வந்து திமுக ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க பொழுது. அதை பற்றி நம்ம கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நேர்மையாக பேசுவோம். நம்ம என்ன சொல்கிறோம், இதுக்கு என்ன பதில்? இப்போ ஜாக்டோ ஜியோ அப்படிங்கிறவங்க இந்த போராட்டத்தை அறிவித்து விட்டார்களே, இந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துவது? ஜாக்டோ ஜியோ போராட்டம் மட்டும் இல்லைங்க, மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த விஷயம் ஒரு விஷயத்தோட முயற்சியில் சத்துணவு பணியாளர்கள் அவங்களுக்கு ஓய்வூதியத்திலேருந்து நிறைய விஷயத்துக்கு போராடிட்டு இருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? ஆசிரியர்களுக்கு ஒரு வேலைக்கு போகணுன்னா அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு, ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படித்து ஏகப்பட்ட டெஸ்ட்டு வச்சு நாங்கள் படித்து ஒரு 35 வயசில் வந்தோம்னா எங்களுக்கு பணி வந்து கொடுக்கலிங்க. என்ன கொடுக்குறாங்க? பகுதி நேர ஆசிரியர்களாக போட்டு 10,000 ரூபா கொடுத்தா நாங்கள் எப்படிங்க குடும்பத்தை நடத்துவாங்க அவங்க? சார் 10,000 ரூபா கொடுத்து எப்படி சார் குடும்பத்தை நடத்துவாங்க? இப்போ வந்து அரசு ஊழியர், அரசு தலைமைச் செயலகம் உட்பட அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு எவ்வளோ சம்பளம்? அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பண்ணுவாங்க? கேட்டால் தான் அரசு ஊழியர்னு பேர். கொஞ்சம் யோசனை பாருங்கள், அவங்க எப்படி வாழ்வாதாரத்தை பண்ணுவாங்க? இது எப்படி மனசாட்சியே இல்லாமல் இருக்கீங்க?
இவங்களை வாழ்விக்கோ நான் வந்து பெருசாக பண்ண போகிறேன், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. நீங்கள் இதான் விடியலா நீங்கள் சொல்கிற விடியல்? அதிமுக ஆட்சியிலையும் 90,000 கோடி இப்போ நீங்கள் வந்து வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த வட்டிக்கே இவ்வளோ இன்றைக்கி ₹1 நம்ம கிட்டத்தட்ட 15 ரூபா வட்டி கட்டிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறீங்க. 15 ரூபா வட்டி கட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த வட்டியை குறைப்பதற்கான வேலையை ஏன் ஈடுபடலை? ஏன்னா பிடிஆர் அவர்கள் ஒருவேளை அவர் வந்து இதே மாதிரி நிதியமைச்சராக தொடர்ந்து இருந்தால் இந்த சிக்கல் வந்து இருக்காது. நல்ல யோசனை பாருங்கள், அந்த டேட்டாவை எடுத்து பாருங்கள். ஆரம்பத்தில் வரும்போதே பிடிஆர் என்ன சொன்னார்? இல்லைங்க, நம்ம வந்து வந்த உடனே நிறையா நம்ம கடன் வாங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி டாஸ்மார்க்கு வரக்கூடிய நிறைய அந்த அமௌண்ட்டு வரல சொன்னாரா இல்லையா? அவர் நிறைய விஷயத்த உண்மையை சொல்லிடுறாரு. அதே மாதிரி 30,000 கோடின்னு ஒரு ஆடியோ வந்தது. அந்த ஆடியோ உண்மைத்தன்மை இல்லை, எது நீங்கள் சொன்னாலும் அந்த ஆடியோ வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் மாற்றுறீங்க. பிடிஆர் வந்து என்னுடைய வாய்ஸ் இல்லைன்னு சொன்னாரா, இல்லை அரசு வந்து தமிழ்நாடு அரசு? ஏன்னா ஒரு அமைச்சர் மேலே இந்த மாதிரி ஆடியோ, அந்த ஆடியோ வந்து யாருதுன்னு கண்டுபிடிக்கலையா? அந்த ஆடியோ உண்மையாக இல்லையான்னு மக்களுக்கு தெரியாதா? அந்த ஆடியோ வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க. அப்போ இதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது, எதாச்சும் அதிகாரமாக நீங்கள் போயிட்டுருப்பீங்க, யாரும் கேட்கக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் சரியான அணுகுமுறை நமக்கு தெரில. மறுபடியும் சொல்கிறோம், திராவிட மாடல் அப்படிங்கிறது வெளுத்து விட்டது. இன்னும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அடுத்து 2026ங்கிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, 2026 இவர்களுக்கு மக்கள் பெரிய நாமம் போட தயாராகிவிட்டார்கள். இது ஒரு மக்கள் விரோத ஆட்சி. நீ கேட்கலாம், அதிமுக ஆட்சி இருந்தால் தேனாறு பாலாறு ஓடுமான்னு. அப்பையும் ஓடாது. சரி, அதுக்கு திமுக ஆட்சியே பெட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, அதிமுக ஆட்சியிலேயாவது பிஜேபி கிட்ட அடிமையாக இருந்து சில விஷயத்தில் அவர் கரெக்டாக இருந்தார். இதே மாதிரி வந்து வேல் யாத்திரை பண்ணும்போது அன்னன்னைக்கு தூக்கி உள்ளே போட்டு சவுகான் கடைசியாக பாபர் மசூதி இடிப்பன்னைக்கே வேணும்னு வம்படியாக வச்சாங்க. அப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா 400 பேர் தான் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவங்களை அந்தளவுக்கு ஒடுக்கி வச்சுருந்தார். நீங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு பிஜேபி பாஜகன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவருக்கு ஒரு 100 கிலோமீட்டர் டீலிங் இருக்குது. பிஜேபியை வளர்ப்பதே நீங்கள் தான். அடிக்கடி மோடியை நீங்கள் எது கூப்பிட்றீங்க? நீங்களே பண்ண முடியாத ஃபங்க்ஷன் மோடி வந்தால் தான் ஃபங்க்ஷன் நடக்குமா? அதில் பிஜேபியை வாழ வைக்கிறீங்களா இல்லையா? அமித்ஷா வராரு, கருப்பு கொடி காட்ட மனசு இல்லை, கொஞ்சம் வருஷம் கூட்டணி கட்சியை காட்ட விட்றீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பயம். எடப்பாடி பழனிசாமி அஞ்சு நடிக்கிறாரு, நீங்கள் 5 நடிக்கிறாருன்னா நீங்கள் தான் 5 அதிகமாக நடுங்கி கொண்டிருக்கிறார். திட்டுறங்கிற போர்வையில் உங்களுக்கு அவருக்கு ஒரு டீலிங். எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஃபங்க்ஷனுக்கு வந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாரா சார்? நீங்கள் தானே சார் கூப்பிட்டு வந்தீங்க. அதனால் மக்களுக்கு தெரியும், ஒரு ஆட்சி மாற்றம் வரட்டும், இன்னொருத்தர் யாராவது பூசா விஜயோ எடப்பாடியோ வரட்டும். நீங்கள் 5 வருஷம் ஆண்டிங்க போதும். 5 வருஷத்துக்கு ஒருத்தர் ஆட்சி மாற்றம் இருந்தால் தான் நாட்டுக்கே நல்லது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.